மாலை போட்டா காலையில 5 மணிக்கு மேல தூங்க கூடாது. சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா. எங்க குட்டி சாமியை காணோம்? சாமி சாமி என்னது இது? சாமி பெட்ல எல்லாம் படுத்திருக்கு. பெட்ல எல்லாம் படுக்க கூடாது சாமி. ஐயோ சாமி, ஐயோ சாமி, சாமி எழுந்துருங்க சாமி. சாமி தூக்கம் வருது டாடி. ஐயோ சாமி, பெட்ல எல்லாம் இப்படி படுக்க கூடாது சாமி. அப்ப நான் கீழே படுத்துக்கிறேன். கீழே வா. ஐயோ சாமி, சாமி மாலை போட்டா காலையில 5 மணிக்கு மேல தூங்க கூடாது சாமி. அப்ப எனக்கு ஒரு காஃபி. காஃபியா? என்னது இது? இந்த சாமி எல்லாத்தையும் தப்பு தப்பாவே பண்ணுது. இங்க பாருங்க சாமி, ஐயப்ப சாமிக்கு மாலை போட்ட ஐயப்ப மகள்லாம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு முதல்ல ஐயப்ப சாமி முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் காபி டிபன் எல்லாமே சாப்பிடணும். எழுந்துருங்க பாப்போம். தூக்கம் வருது டாடி. ஐயோ எழுந்துருங்க சாமி, எழுந்துருங்க சாமி, எழுந்துருங்க வாங்க. இந்த சாமியை குளிப்பாட்டதுக்குள்ள இங்க பாருங்க சாமி, மணி 5 ஆயிடுச்சு. சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். பக்கெட்ல தண்ணி இருக்கு, குளிங்க. சாமி என்னாச்சு சாமி? டாடி என்ன டாடி இது? பாருங்க தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது. ஹாட் வாட்டர் வைக்க மாட்டீங்க? என்னது ஹாட் வாட்டரா? மாலை போட்டுட்டு சுடு தண்ணிலயா குளிப்பாங்க? நோ, குளிர்ந்த தண்ணில தான் குளிக்கணும். இதுல எப்படி டாடி குளிக்கிறது? இப்போ என்ன, நீங்க குளிக்கணும் அவ்வளவுதானே. நானே குளிப்பாட்டுறேன் வாங்க. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலேலு. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலேலு. மாறாமல் வந்த செல்வம், வீடேறி வந்த தெய்வம், தேடாமல் தேடி வந்த தாழம் பூச்சரம். பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலேலு. அந்த காலத்துல நாங்க மாலை போட்டுட்டு குளத்துல போய் குளிச்சோம். இப்ப சென்னையில எது குளம்? அதனால வீட்டையே குளமா நினைச்சு குளிச்சிக்க வேண்டியதான். வாங்க சாமி. சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்தாங்க எடுத்துங்க சாமி. மாலை போட்ட சாமிமாங்க காலையில சாயங்காலம் 2 நேரம் குளிச்சு சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். சரிங்களா சாமி? எடுத்துங்க. ஓம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வெள்ளாளி வீரன் வீரமணி கண்டன் காசு ராமேஸ்வரம் அடக்கியாலும் அரிகர சுதன் ஆனந்த சுத்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. சாப்பிடலாமா சாமி? சாப்பிடலாங்க சாமி. அப்பா டாடி ரொம்ப பசிக்குது டாடி. சாமி சாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாமி. மாலை போட்டவங்களுக்கு வீட்ல இருக்க பெண்கள் குளிச்சிட்டு அப்புறமா அவங்க சமைச்சு அவங்க கொடுக்குற சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். மம்மி எப்போ ஏஞ்சி அவங்க எப்போ குளிச்சு அவங்க எப்போ சமைச்சு, ஐயோ நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். அப்படிலாம் சொல்லாதீங்க சாமி, அதுக்கு தானே நம்ம மாலையை போட்டிருக்கோம். இப்ப பாருங்க, வேணு வேணுக்கா வேணுமா? என்னடா? அம்மா நீ எப்பமா வந்த? காலையில தாண்டா வந்த. விடிய காத்தலே வந்துட்டியா? அப்ப ரேணு எங்க? ரேணு அவளை கூப்பிடாதடா, அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஏமா? ஆமா, நீ சாமிக்கு மாலை போட்டுட்டு வந்துட்டு அவளை சாமி சாமின்னு கூப்பிட சொல்லுவ, அவளை காலை தொட்டு தொட்டு கும்பிட சொல்லுவ. அதுக்கு பயந்துட்டு தான் அவங்க அம்மா வீட்டுக்கு காலையிலேயே போயிட்டா. ஐயோ ஐயோ என்ன டாடி, பிளான்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இல்ல சாமி இல்ல, உங்க அப்பா போட்ட பிளான் என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. எனக்கு பிரச்சனை யாரால? எங்க அம்மாவால. உங்க அம்மாவால மட்டும் இல்ல சாமி, எங்க அம்மாவாலையும் தான்.
ஓகே 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 சாமிக்கு கற்பூர புத்தி. என்ன பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும்? இப்ப பாரு. அம்மா, நாங்க டிஃபன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். முதல்ல கொஞ்சம் பால் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? அதுவும் புளிப்பால். என்னது புளிப்பாலா? ஏய் சாமி, புளிப்பால் சாப்பிட நம்ம என்ன அமேசான் காட்டுக்குள்ளேயா இருக்கோம்? வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். எப்படி புளிப்பால் கிடைக்கும்? புளிப்பால்லாம் வேணாமா. நல்ல கறந்த எல்லாம் பசும்பாலா வாங்கிட்டு வாமா. கறந்த பசும்பாலா? டாடி ஏன் டாடி புளிப்பால்னு சொல்லிட்டு பாட்டிங்க ஊர் சுத்த வைக்க வேண்டியதானே? சாமி, 1000 தான் இருந்தாலும் அவங்க எங்க அம்மா. ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல சென்னையில கறந்த பசும்பாலுக்கு எங்க போவாங்க? சாமியே சரணமையப்பா. இந்த குளோலியான பால் வாங்க சொல்றானே, பெத்த தாயின் கூட பார்க்காம என்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துறானே. அது பசும்பால் வேணுமா? பசும்பால் நான் எங்க போய் தேடுவேன்? புளிப்பால் வேணும். ஐயோ இல்லைங்க, ஐயோ தூக்கத்துல உளறிட்டேங்க. கறந்த பசும்பால் வேணுங்க. கறந்த பசும்பாலா? சென்னையில எங்கெங்க இருக்கு? அப்ப எங்கெங்க கிடைக்கும்? மாடு எங்கேயாவது போகும், அங்க போய் கறந்து எடுத்துக்கங்கம்மா. என்னது, மாடுகிட்ட போய் கறந்துக்கணுமா? எட்டி உதச்சிடுமே. மாடு வேணா இப்படி வரும், பின்னாடியே போங்க. அப்படியா? ஐயோ, நான் எங்க போய் இந்த பாலை கறக்க போறனோ? சரிம்மா. ஐயோ, அங்க போய் மாடை தேட போறேன்னு தெரியலையே. ஆஹா, இங்க ஒரு 4 மாடு இருக்குது. 4 மாட்டுல ஏதாவது ஒரு மாட்டுல பால் கறந்துடலாம். ஐயோ, எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது? பாட்டு பாடி கறந்துடலாம். செண்பகமே செண்பகமே செண்பகமே. ஐயோ ஓடுது. ஐயோ என்ன பாட்டி ஃபேஷன் ஷோ தான் போயிட்டு வரியா என்ன? ஏன்டா கேட்க மாட்டேன்? உங்க அம்மா போனா பாரு. அன்னைக்கு நானும் போயிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஏமா என்னமா ஆச்சு? நீ பசும்பால் கேட்டியா? ஆமா. நானும் பால் கறக்க மாட்டுக்கிட்ட போனேன்னா மாடு எட்டி உதச்சிச்சுடா. ஏன்னா நான் கறந்தது கால மாடுடா. வா மாஸ் பாங்க அம்மா பாருங்க, கால மார்க்கெட்டே பாலை கறந்துருக்காங்க. எல்லாம் ஒன்னால வந்தது. பாவம்டா எங்க அம்மா. மா வீட்ல யாருமா? வெளியே வாமா. யார்பா நீ? எதுக்கு இப்படி கத்துற? யார் நீயா? எம்மா கண்ணை தொடச்சிட்டு பாருமா. கண்ணை தொடச்சு பார்த்துட்டா மட்டும் அஜித் குமார் மாதிரியா இருக்க போறீங்க நீங்க? கவுண்டருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. 8 மாசம் வாடகை வாங்காம இருந்தா ஹவுஸ் ஓனரே மறந்துடுயா நீ? இதுல உன் பையனுக்கு கால் பண்ண வேற அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். அவனை வெளியில கூப்பிடு, கிளிக்கிற கிளியில இருக்கு. எப்படி எடுப்பா? கூப்பிடு. விஜய் இல்ல சாமி. ஆமா சாமி வாடகை கொடுக்க தெரியல, இவன் சாமி வேற பேரு. சுவாமியே சரணமையப்பா. சொல்லுங்க சாமி. சாமி இல்ல இந்த வாடகை உலகத்துக்கே படியலக்கூடிய பகவான்கிட்டயே நீங்க வாடகை கேட்கலாமா? வாஸ்துவமான பேச்சு. அப்புறம் எப்ப மாலையை கலட்டுறதா உத்தேசம்? இப்படி அடிக்கடி வந்து வாடகை கேட்டீங்கன்னா இன்னும் 1 வருஷம் ஆனாலும் மாலையை கழட்ட மாட்டேன். சாமிக்கா எப்போ தோணுதோ அப்போ மாலையை கழட்டிட்டு உங்களுக்கு வாடகை தந்துருக்கேன். எப்படி லாக் பண்ணிட்டா நம்மள? சாமி சாமி சுவாமியே சரணமையப்பா. அடுத்த மாசமாச்சும் வாடகையை தரணுமா ஐயப்பா? அடுத்த மாசம் ஓம் சக்திக்கு மாலை போட்டுலாம். போயிட்டா மாமா போயிடலாம். எங்க போச்சு? டாடி என்ன தேடிட்டு இருக்கீங்க? இல்லடா, ரொம்ப நேரமா பெருச்சாளி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அதான் எங்க இருக்குன்னு விரட்டி விடலான்னு பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. டாடி பெருச்சாளி சத்தம் கீழ இருந்து வரல. அப்புறம் அங்க பாருங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? அம்மா என்னம்மா பண்ற? அது இல்லடா, வீட்ல கவுச்சு செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுல. அதான் பக்கத்து வீட்ல பிரியாணி வாசனை, அது மட்டன் பிரியாணி வாசனை. அதனாலதான் வாசனை மோந்துட்டு இருக்கேன். வாயில ஏதாவது வந்துட போகுது. சாரிடா. சாமி சரணம். பண்றதையும் பண்ணிட்டு சாமி சரணம் சாமி சரணம் இத ஒண்ணே சொல்லிடு. சாமி சரணம் சாமி சரணம்டா. இன்னும் கொஞ்ச நேரம் வாயை கட்டிட்டு. என்னப்பா பண்றீங்க? காலையில இருந்து போனும் கைமா சுத்திட்டு இருக்கீங்க. இல்ல சாமி, மாலை போட்டு வேற நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. சபதி மலைக்கு வேற போகணும்ல. அதான் ஆன்லைன்ல டிக்கெட் ஏதாவது புக் பண்ண முடியுமான்னு பாத்துட்டு இருக்கேன். அதுக்கா எவ்வளவு கஷ்டம்? பின்ன என்ன சாமி, போன வருஷம் மாதிரிலாம் இந்த வருஷம் இல்ல சாமி. இந்த கொரோனா வந்து தான் படாத பாடு படுத்திட்டு இருக்கேன். சபதி மலையில ஒரு நாளைக்கு 1000 பேர் தான் அலோவ் பண்றாங்க. அதான் டிக்கெட்டை ஓபன் பண்றாங்க, இமிடியேட்டா க்ளோஸ் ஆகுது. சாமி 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 ஓபன் ஆயிடுச்சு ஓபன் ஆயிடுச்சு க்ளோஸ் ஆயிடுச்சு. சாமி ஓபன் 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 க்ளோஸ் ஆயிடுச்சு. சாமி ஓபன் ஓபன். என்ன க்ளோஸ் ஆயிடுச்சா? ஆமா சாமி. சாமி ஓப் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓப்
க்ளோஸ் ஆயிடுச்சு சாமி. வேற என்ன பண்ண சாமி? வேற என்ன பண்ண சாமி? வருஷம் ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு விரதம் இருந்து அந்த சபரிமலை ஏறி அந்த 18 படியையும் மிதிச்சு அந்த ஐயப்பனை காண்றதே தனி சுகம். ம். ஆனா இந்த வருஷம் தான் எதுவுமே நடக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு சாமி. அப்போ சபரிமலை ஏற முடியாதா? அப்படிதான் நினைக்கிறேன் சாமி. ஆனாலும் சாமி, நிறைய சாமிமார்க்க மாலை போட்டுட்டு சபரிமலைக்கு தான் போக முடியல, அட்லீஸ்ட் அக்கம் பக்கத்துல இருக்க கோயிலுக்காவது போலான்னு சொல்லி விரதம் இருந்து இருமுடி கட்டி அவுத்துட்டு வராங்க. பாப்போம் சாமி. ஆனா ஒண்ணு சாமி, இந்த வருஷத்தோட இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அடுத்த வருஷம் யாருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாம ஐயப்பனை முழு மனசோட தரிசிக்கிறதுக்கு ஐயப்பன் எல்லாருக்கும் நல்லதும் புரியணும் சாமி. கண்டிப்பா நம்மளும் போவோம் சாமி. வாங்க சாமி, ஏதாவது ஆன்லைன் ஓபன் ஆகுதான்னு பாப்போம். சாமி சாமி ஓபன் ஆயிடுச்சு சாமி. ஓபன் ஆயிடுச்சு. சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பா ஐயப்பா. பொசுங்கி